கர்த்தருடைய நாமத்தை புறக்கணிக்க மாட்டீர்கள். தெரிஞ்சுக்கிடுங்க. 2 குரூப் பிரிஞ்சிடும். இதுல 2 வம்சம் இதுல பிரிஞ்சிடும். இதை நல்லா கவனிச்சுடுங்க. இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சம் எந்த குரூப்ல போயிருது? காயினுடைய லிஸ்ட்ல போயிருது. ஏன்? அதுக்கு வெளிப்பாடு கிடையாது. மணவாட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு உள்ளவா? அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி. என்னத்துக்காக தெரிந்து கொண்டாரா? தமது நாமத்திற்கு ஒரு ஜனத்தை என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார்னா முன்னாலே குறிச்சி இருந்துச்சுதான் அவங்கள தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். நம்மளாம் இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அப்போ புறஜாதிகளாகிய இந்த கூட்டத்திலிருந்து ஒரு மணவாட்டியை ஆண்டவர் தெரிந்து கொண்டா அது என்னத்துக்காக தெரிந்து கொண்டாரா? தம்முடைய நாமத்துக்காக. நீ அந்த நாமத்தே வேண்டான்னு சொன்னீங்கன்னா எப்படி நீ மணவாட்டியில வருவா? வேற எதுவும் ரூட்டி இருக்கும் இருந்தா எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க. நம்மளும் கொஞ்சம் சொல்லலாம்ல. ஏதாவது வேற ஒரு பாதை இருக்குப்பா. ஏன்ட ஒரு மனுஷன் ஒரு தடவை பேசும்போது சொன்னான், டேனியல் நீ ஒரு பாதை வழியே நீ பரலோகத்துக்கு போறா, நானும் வேற ஒரு பாதை வழியில அங்கதான் வரேன் அப்படின்னா. அது எப்படிப்பா அப்படின்னு. ஆமா அது அப்படித்தான். நீ பைபிள் மூலமா இயேசு கிறிஸ்து மூலமா வரா, நான் வேற ஒரு ஆள் மூலமா அங்க வரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எப்பா வழி ஒண்ணுதான் இருக்கு, 2 இல்ல இல்லையா? என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் அவர் சொல்லிட்டாரு. அதனால வீணா போட்டு அதை நம்பிட்டு இருக்காது அப்படின்னு. இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் புறஜாதிகளில் நின்று தமக்கு ஒரு கூட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாரா. அது என்னத்துக்காக? அவருடைய நாமத்து நிமித்தம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். என்னது கேட்கிறான்? நாமம். உம்மை கனம் பண்றதுக்கு எனக்கு உம்முடைய நாமம் மட்டும்தான் வேணும். ஏன் அந்த நாமத்தை நீங்க என்ன செய்யலாம்? வணங்கலாம். அந்த நாமத்தை வணங்கினா நீங்க அவரை கனம் பண்றீங்கன்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமம் என்னது பிரதர்? இயேசு. அப்போ இந்த இயேசுங்கிற நாமத்தை நீங்க வணங்குனீங்கன்னா யாரை கனம் பண்றீங்க? தேவனை கனம் பண்றீங்க, கர்த்தரை கனம் பண்றீங்க. அதான் மனவோ கேட்டான், நாம் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமத்தை எனக்கு என்ன செய்யும்? தெரியப்படுத்தும். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். என்னதான் அதிசயம்? இந்த நாமத்தை என்ன செய்யல? சொல்லல. ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் என்னதான்? அவர் நாமம் அதிசயம் தானே. இது யார் நாமம்? வாசிக்க. யார் பிறந்தாரா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். யாரை குறித்து சொல்லுது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ பற்றி இல்லையா? கிறிஸ்துமஸ் வந்துட்டு தான் தெரிஞ்சு போவோம். அடுத்த மாசம் சின்ன பிள்ளைகள் வாயிலே என்ன இருக்கும்? இந்த வார்த்தை இருக்கும். அப்போ இந்த பிறந்திருக்கிற இந்த குமாரன் அவருடைய நாமம் என்னன்னு கேட்டா அது என்னதான்? அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. அவர்தான் ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். அவர்தான் வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. இவர்தான் யாரு? சமாதான பிரபு என்னப்படும். நித்திய பிதா யாரு? இவர்தான். அப்ப இந்த நாமம் யாருடைய நாமம்? நித்திய பிதாவுடைய நாமம். ஆண்டவர் பொய் சொல்றாரா? இல்ல. அப்படியா? பைபிள் பொய் சொல்றா? இல்ல. இது யாருடைய நாமம்? பிதாவுடைய நாமம். இயேசு சொன்னார், யோவான் 5:43 சொல்லுது பாருங்க.
நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். சுய நாமத்தினால வந்தா அவனை என்ன செய்வீங்க? நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் யாருடைய நாமத்தில் வந்திருக்கேன்? நம்புறீங்களா? ரெண்டு சாட்சியினால ஒரு காரியம் உறுதியாகும். இப்ப இது ரெண்டு. மூணாவது ஒரு சாட்சி சொல்றேன். அவர் திரும்பவும் சொல்றார். யோவான் 17:26 சொல்றாரு பாருங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்னமும் என்ன செய்வேன்? தெரியப்படுத்துவேன். பாத்தீங்களா? அப்போ இந்த பூமியில இயேசு கிறிஸ்து யாருடைய நாமத்தை வெளிப்படுத்த வந்தார்? பிதாவுடைய நாமத்தை. இது வேதம், பொய் சொல்லாது. அப்போ ஏசாயாவும் அந்த நாமத்தை பற்றி சொல்லும் போது அது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ காலாகாலமா காயினுடைய பிள்ளைகள் இதை வணங்கல. அங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்துக்காட்டுங்க. காயினுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை வணங்கிச்சுண்டு எங்கேயாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டுங்க. காயினுடைய பிள்ளைகள் அந்த நாமத்தை வணங்க முடியுமா? எங்கேயாவது சாஸ்திரம் தான் கொண்டு வாங்க. நான் சொல்றேன் இயேசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுவோம். இயேசு பேரை சொல்லுதா? மற்ற எல்லா பேரும் அதுக்கு சொல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த ஒரு பேர் மட்டும் கசப்பா இருக்கும், சொல்லவே செய்யாது. அந்த பேரை சொல்லாத, வேற என்ன சொல்லணுமோ சொல்றேன் அப்படிங்க. ஏன்? இந்த நாமத்தை சொல்லக்கூடாத ஒரு ஆவியோ அல்லது ஒரு மனுஷனோ அதை என்ன செய்ய மாட்டான்? வணங்க மாட்டான். இந்த நாமம் வணக்கத்துக்குரிய நாமம் காயினுடைய சந்ததிக்கு இல்ல. யாருடைய சந்ததிக்கு? தேவனுடைய சந்ததிக்கு. நீ ஒரு தேவ குமாரனா இருந்தா எதை வணங்குவா? அந்த நாமத்தை நினைச்சுவா வணங்குவா. முழங்கால்கள் யாவும் முடங்கும். பிலிப்பியர் 2:10 சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழுள்ள எல்லாருடைய முழங்காலும் எந்த நாமத்துக்கு முன்னால முடங்கும்? இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னால முடங்கும். எவ்வளவு அருமையா பிக்கப் பண்ணி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் கொண்டு வர்றாரு. கரெக்டா டேலி ஆகும். இந்த நாமம் தொழுகைக்காக கொடுக்கப்பட்டுச்சு. காயின் நிலையற்றவனா நினைச்சுதான் அலைஞ்சான். சத்தம் கேக்குதா?